இந்தியாவின் 78வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு உரையாற்றினார். அதில் இந்தியாவில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. சுதந்திர போராட்டத்தில் பழங்குடியினரின் பங்களிப்பு அளப்பரியது என தெரிவித்தார். இந்தியாவின் 78வது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் நாளை கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் மோடி காலை 7:30 மணிக்கு தேசிய கொடி ஏற்றி சுதந்திர தின உரை நிகழ்த்துகிறார். விழாவை முன்னிட்டு டெல்லியில் உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. செங்கோட்டை பகுதி மட்டுமின்றி ஏர்போர்ட், ரயில், பஸ் நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகமாக கூடும் இடங்களிலும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. 78வது இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாடு விழா கோலம் பூண்டுள்ளது. காஷ்மீரிலும் சுதந்திர தின ஏற்பாடுகள் கோலாகலமாக நடக்கின்றன. அங்குள்ள அனந்த்நாக் மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற மார்த்தாண்ட சூரிய கோவில் முழுவதும் தேசிய கொடியில் உள்ள மூவர்ண மின் விளக்குகளால் ஒளியூட்டப்பட்டுள்ளன. சென்னையில் 17ஆம் தேதி நடைபெறும் கருணாநிதி நூற்றாண்டு நாணய வெளியீட்டு விழாவில் பங்கேற்க உள்ளதாக அண்ணாமலை தெரிவித்தார். முதல்வர் ஸ்டாலின் தொலைபேசி மூலம் என்னை அழைத்தார். கட்சி ரீதியாக மாறுபாடுகள் இருந்தாலும் அரசியல் நாகரிகத்துடன் விழாவில் பாஜக பங்கேற்கிறது என அண்ணாமலை கூறினார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி திரௌபதி முர்முவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். எதிர்க்கட்சித் தலைவரான பிறகு ஜனாதிபதியை ராகுல் சந்திப்பது இதுதான் முதல் முறை. ஒலிம்பிக் போட்டியில் வினேஷ் போகத் எடை 100 கிராம் கூடுதலாக இருந்ததால் சர்வதேச மல்யுத்த சங்கம் தகுதி நீக்கம் செய்தது. தகுதி நீக்கம் செய்ததை எதிர்த்து சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயத்தில் மேல்முறையீடு செய்தார். தனக்கு வெள்ளிப் பதக்கம் வழங்க உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். வினேஷ் போகத் கோரிக்கையை நிராகரித்ததுடன் அவரது மனுவை தீர்ப்பாயம் தள்ளுபடி செய்தது. தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவியை நடிகை குஷ்பு ராஜினாமா செய்தார். குஷ்புவின் ராஜினாமாவை மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் ஏற்றுக்கொண்டதாக அறிவித்துள்ளது. 2023 பிப்ரவரி 27ஆம் தேதி தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினராக குஷ்பு நியமிக்கப்பட்டார். குஷ்பு பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினராக உள்ளார். மத்திய அரசின் உள்துறை செயலாளராக கோவிந்த் மோகனை நியமித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. தற்போதைய உள்துறை செயலாளர் அஜய்குமார் பல்லாவின் பதவிக்காலம் ஆகஸ்ட் 22ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. அதனைத் தொடர்ந்து அப்பதவிக்கு கோவிந்த் மோகன் நியமிக்கப்பட்டுள்ளார். தஞ்சை மாவட்டம் பாப்பநாடு கிராமத்தைச் சேர்ந்த 22 வயது இளம்பெண்ணை கவிதாசன் என்பவர் தனது நண்பர்கள் திவாகர், பிரவீன் மற்றும் 17 வயது சிறுவன் உள்பட 4 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்தனர். இளம்பெண் தஞ்சை அரசு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார். அவரது புகாரின் பேரில் கவிதாசன், திவாகர், பிரவீன் மற்றும் 17 வயது சிறுவன் உள்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். அமலாக்கத்துறை புதிய இயக்குநராக ராகுல் நவீன் அறிவிக்கப்பட்டுள்ளார். அமலாக்கத்துறை இயக்குநராக சஞ்சய் குமார் மிஸ்ரா கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் உள்ளார். இவரது பதவிக்காலம் முடிவடைந்ததை அடுத்து புதிய அமலாக்கத்துறை இயக்குநராக ராகுல் நவீன் நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த ஆட்சியில் 450% புத்தக விலை உயர்த்தப்பட்டது என பள்ளிக் கல்வி அமைச்சர் மகேஷ் குற்றம் சாட்டினார். தற்போது லாபம் நஷ்டம் இல்லாமல் புத்தக விலை உயர்த்தப்பட்டுள்ளது. ஏழை எளிய மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என மகேஷ் கூறினார். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள மாயத்தேவன்பட்டி பகுதியில் ஜெயராஜ் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது. இந்த பட்டாசு ஆலையில் திடீரென ஏற்பட்ட வெடி விபத்தில் புலிக்குட்டி, கார்த்திக் ஆகிய 2 தொழிலாளர்கள் ஸ்பாட்டிலேயே இறந்தனர். விபத்து குறித்து மல்லி போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர். சுதந்திர தினத்தையொட்டி பாஜக பைக் பேரணி நடத்த அனுமதி வழங்குமாறு தமிழக டிஜிபிக்கு சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. வாகன பேரணி நடத்துவோர் கண்ணியம் காக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியது. மிகச் சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கான ஜனாதிபதி விருதை தமிழகத்தைச் சேர்ந்த 23 போலீசார் பெற உள்ளனர். இமயமலை சூழ்ந்துள்ள லடாக்கை அபகரிக்க சீனா முயற்சித்து வருகிறது. இந்நிலையில் சீனாவை மிரள வைக்கும் வகையில் அங்கு இந்திய ராணுவத்தினர் சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஜெய்ஹிந்த் என முழங்கியபடி பிரம்மாண்ட பேரணி நடத்தினர். கொல்கத்தா பெண் பயிற்சி மருத்துவர் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றி கொல்கத்தா ஹைகோர்ட் நேற்று மாலை உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை கொல்கத்தா வந்த சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை துவங்கியுள்ளனர். கேரள வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் இருந்து மீட்கப்பட்ட 400க்கும் மேற்பட்ட உடல் பாகங்கள் டிஎன்ஏ பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ராஜன் தெரிவித்தார். டிஎன்ஏ பரிசோதனை முடிவுகள் வந்த பிறகே வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உண்மையான எண்ணிக்கை தெரியவரும் என்றும் ராஜன் கூறினார். கேரளா வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா ரூபாய் 6 லட்சம் நிதியுதவி வழங்கப்படும் என அம்மாநில முதல்வர் பினராயி விஜயன் அறிவித்துள்ளார்.
உடல் உறுப்புகளை இழந்தவர்களுக்கு ரூபாய் 75,000, காயமடைந்த நபர்களுக்கு ரூபாய் 50,000, வீடுகளை இழந்தவர்களுக்கு ரூபாய் 6,000 வாடகை உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். போதைப்பொருள் கடத்தல் கும்பல் தலைவனும் திமுக பிரமுகருமான ஜாஃபர் சாதிக்கை போதைப் பொருட்கள் கடத்தியதற்காக மத்திய போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு கைது செய்தது. அவரது சகோதரரும் விசி நிர்வாகியுமான முகமது சலீம் தற்பொழுது அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். இவை கௌரவ சின்னங்கள் அல்ல, அரசுக்கு அவமானம் என்பதை முதல்வர் ஸ்டாலின் உணர வேண்டும் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் பலியான குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 வழங்கவும் முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். ஆம்ஸ்டாங் வழக்கில் முக்கிய நபராக கருதப்படும் ரவுடி நாகேந்திரனை போலீசார் கைது செய்தனர். அவரை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க இன்று எழும்பூர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தினர். அப்போது போலீஸ் கஸ்டடி வேண்டாம் என மறுப்பு தெரிவித்து நாகேந்திரன் முறையீடு செய்தார். உடல்நிலை சரியில்லாததால் வாரம் 2 முறை டயாலிசிஸ் செய்து வருவதாக கோரிக்கை வைத்தார். ரவுடி நாகேந்திரனுக்கு 3 நாள் போலீஸ் காவல், 28ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் வழங்கி கோர்ட் உத்தரவிட்டது. தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதனால் 18ஆம் தேதி வரை தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. திருச்சி ஏர்போர்ட்டில் வான் நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் பயணிகளை சோதனை செய்தனர். சந்தேகத்தின் பேரில் பெண் பயணி ஒருவரை சோதித்தனர். 2291 கிராம் தங்கத்தை கடத்தி வந்தது தெரியவந்தது. அதனை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அவரை கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். சென்னையிலிருந்து தூத்துக்குடி, மதுரை, திருச்சி, கோவை, சேலம் செல்லும் விமானங்களின் டிக்கெட் கட்டணங்கள் பல மடங்கு உயர்ந்துள்ளது. சுதந்திர தினம் மற்றும் சனி ஞாயிறு விடுமுறை காரணமாக சொந்த ஊர்களுக்கு அதிக அளவில் பயணிகள் செல்வதால் கட்டணம் உயர்ந்துள்ளது. SSLV D3 ராக்கெட் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தின் ஏவுதளத்தில் இருந்து நாளை காலை 9:17 மணிக்கு விண்ணில் பாயவிருந்தது. இந்நிலையில் இந்த ராக்கெட் நாளை மறுநாள் 16ஆம் தேதி காலை 9:19 மணிக்கு ஏவப்பட உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் 2024-25ஆம் ஆண்டிற்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 31ஆம் தேதி உரையுடன் தொடங்கியது. தொடர்ந்து 11 நாட்கள் நடைபெற்று வந்த கூட்டத்தொடரில் இன்று முதல்வர் பதிலுரை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து காலவரையின்றி சபையை ஒத்திவைப்பதாக சபாநாயகர் செல்வம் அறிவித்தார். சிபிஐ கைது நடவடிக்கையை கண்டித்தும் ஜாமீன் கோரியும் கெஜ்ரிவால் தரப்பில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க சுப்ரீம் கோர்ட் மறுப்பு தெரிவித்துள்ளது. சிபிஐயின் கருத்துக்களை பெறாமல் இடைக்கால ஜாமீன் வழங்க முடியாது என கூறி ஆகஸ்ட் 23ஆம் தேதிக்குள் சிபிஐ பதிலளிக்க நோட்டீஸ் அளித்துள்ளது. நாகை மாவட்டம் ஆற்காட்டுத்துறையிலிருந்து சந்திரகாசன் என்பவரது ஃபைபர் படகில் பன்னீர்செல்வம், வேல்முருகன், முத்து, கிருஷ்ணன் ஆகியோர் மீன்பிடிக்க சென்றனர். கோடியக்கரை அருகில் மீன்பிடித்த போது அங்கு வந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் 6 பேர் தமிழக மீனவர்களை ஆயுதங்களால் தாக்கிவிட்டு ரூபாய் 5 லட்சம் மதிப்பிலான 700 கிலோ மீன்பிடி வலைகளை பறித்துக்கொண்டு விரட்டியடித்தனர். காயமடைந்த 4 மீனவர்களும் வேதாரண்யம் அரசு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெறுகின்றனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு திருச்சியில் மத்திய மாநில அரசு அலுவலகங்கள் மூவர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. ஜங்ஷன் ரயில் நிலையம், மெயின்காட் கேட் நுழைவாயில், மாநகராட்சி அலுவலக கட்டிடம், கலெக்டர் அலுவலகம் உட்பட பல அரசு கட்டிடங்கள் மின்னொளியில் ஜொலிக்கிறது. டெல்லி உள்துறை அமைச்சர் கைலாஷ் கெலாட் சுதந்திர தினத்தன்று தேசிய கொடியை ஏற்றுவார் என துணைநிலை கவர்னர் அலுவலகம் நேற்று அறிவித்தது. அணிவகுப்பு உள்ளிட்டவற்றை டெல்லி போலீஸ் நடத்தும். அதனால் அதை கவனிக்கும் உள்துறை அமைச்சரே தேசிய கொடியை ஏற்ற முடியும் என அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அலோபதி மருத்துவத்துக்கு எதிராக கருத்து தெரிவிப்பதுடன் தன் ஆயுர்வேத மருந்துகள் தொடர்பாக தவறான தகவல்களை அளிக்கும் விளம்பரங்களை வெளியிடுவதாக பதஞ்சலிக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது. இவ்வழக்கில் பதஞ்சலி நிறுவனம், யோகா குரு ராம்தேவ், நிர்வாக இயக்குநர் ஆச்சாரியா பாலகிருஷ்ணா ஆகியோரின் மன்னிப்பை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. எதிர்காலத்தில் இதுபோல் செயல்பட்டால் மீண்டும் விசாரிப்போம் என்ற எச்சரிக்கையுடன் வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. கஞ்சா வைத்திருந்ததாக பதியப்பட்ட வழக்கில் சவுக்கு சங்கர் ஜாமீன் பெற்றுவிட்ட பிறகும் அதனை அடிப்படையாக கொண்டு மீண்டும் குண்டர் சட்டத்தை செலுத்துவது அப்பட்டமான நீதிமன்ற அவமதிப்பு என நாதக ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறினார். சவுக்கு சங்கர் மீது 2வது முறையாக குண்டர் சட்டத்தை ஏவியிருக்கும் திமுக அரசின் செயல் ஏற்கவே முடியாத அரச பயங்கரவாதம் என்றும் விமர்சித்தார். வங்கதேசத்தில் நடந்த வன்முறையின் போது இந்தியாவிடம் பாகிஸ்தான் ராணுவ தளபதி சரணடைவது போன்று அமைக்கப்பட்டிருந்த சிலை உடைத்து எறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் வங்கதேசம், இந்தியா இடையேயான உறவின் அடையாளம் அழிக்கப்படுகிறது.
இந்தியாவில் உள்ளவர்கள் அலட்சியமாக இருப்பதால் கடினமான சூழல் உருவாகும் என காங்கிரஸ் எம்பி சசி தரூர் தெரிவித்தார். ஸ்ரீபெரும்புதூர், மாமல்லபுரம், திருவையாறு பேரூராட்சிகளை நகராட்சிகளாக தரம் உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதையடுத்து உத்தேச நகராட்சிகளின் வார்டுகள் எல்லைகளை வரையறை செய்து நகராட்சிகளுக்கான அடுத்த சாதாரண தேர்தல் நடத்தப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்ததால் ஒகேனக்கலில் மீண்டும் பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. ஒகேனக்கலில் சின்னாறு முதல் கோத்திக்கல், மெயினருவி, மணல்மேடு வரை பரிசல் இயக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு கவர்னர் ரவி நாளை அளிக்க இருக்கும் தேநீர் விருந்தில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், பெஞ்சமின் ஆகியோர் பங்கேற்கின்றனர். சென்னை மணலி புதுநகர் அருகே மனைவிக்கு உணவு வாங்க சென்ற ஐடி ஊழியர் மீது பின்னால் வந்த லாரி மோதியது. அவர் ஸ்பாட்டிலேயே பலியானார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு பள்ளிகளில் தேசிய கொடியை ஏற்றும் நிகழ்ச்சியில் பின்பற்ற வேண்டிய அறிவுறுத்தல்கள் குறித்த சுற்றறிக்கையை பள்ளிகளுக்கு கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. பிளாஸ்டிக் வகையிலான தேசிய கொடியை பயன்படுத்தக்கூடாது. மேலும் தேசிய கொடியை தலைகீழாகவோ கிழிந்ததையோ ஏற்றக்கூடாது. தேசிய கொடியை ஏற்றுவதில் மிகுந்த கவனமுடன் இருக்க வேண்டும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரிபுரா மாநிலத்தில் வங்கதேசத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் உட்பட 16 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அகர்தலா ரயில் நிலையத்தில் சந்தேகத்தின் பேரில் சிலரிடம் ரயில்வே காவல்துறையினர் விசாரணை நடத்தியதில் 16 பேர் சட்டவிரோதமாக இந்தியாவுக்கு வந்தது கண்டறியப்பட்டுள்ளது. வங்கதேசத்தில் மாணவர் போராட்டத்தின் போது காவல்துறை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் மளிகை கடைக்காரர் அபு சயீத் என்பவர் உயிரிழந்தார். இது தொடர்பான வழக்கில் வங்கதேசத்தின் முன்னாள் சட்ட அமைச்சர் அனில் ஹக் மற்றும் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் ஆலோசகர் சல்மான் ரஹ்மானை போலீசார் கைது செய்தனர். அயோத்தி ராமர் கோவில் செல்லும் வழியில் 6400 வண்ண விளக்குகளும் 96 லேசர் விளக்குகளும் அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் அதில் 3800 வண்ண விளக்குகள் மற்றும் 36 லேசர் விளக்குகளும் திருடப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. பொன்னேரி அருகே தனியார் குளிர்பானம் உற்பத்தி ஆலையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். ஆலையில் இருந்து மாதிரிகள் சேகரித்து பகுப்பாய்வு கூடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. சென்னை கொடுங்கையூர் பகுதியில் தொடர் செல்போன் பறிப்பில் ஈடுபட்ட திருடன் கைதானார். 3 செல்போன்கள், 2 பைக்குகள் பறிமுதல் செய்யப்பட்டது. விசாரணை நடக்கிறது. காஞ்சிபுரம் மாநகராட்சி அலுவலகம் முன்பு துப்புரவு பணியாளர்கள் ஊதிய உயர்வு கேட்டு மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டத்தால் மருத்துவ சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. மருத்துவர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என நோயாளிகளின் குடும்பத்தினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அதானி குழுமத்துக்காக இந்தியாவின் ஏற்றுமதி விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். அதானி குழுமம் வங்கதேசத்துக்கு பதில் இந்தியாவிலேயே மின்சாரம் விற்க சலுகை வழங்கப்பட்டுள்ளது. வங்கதேசத்தில் நிலவும் அசாதாரண சூழ்நிலை காரணமாக அங்கு மின்சாரம் விற்பனையில் சிக்கல் எழுந்துள்ளதால் பாஜக அரசு இந்த திருத்தத்தை செய்துள்ளதாக காங்கிரஸ் சாடியுள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் 4 நாட்கள் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 4 நாட்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சிவகாசியில் நடைபெற்ற பட்டாசு தொழில் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு கருத்தரங்கில் மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி கலந்து கொண்டு பட்டாசு தொழிலாளர்களிடையே கலந்துரையாடினார். இசையமைப்பாளர் இளையராஜா ராஜ்யசபா உறுப்பினர் தொகுதி நிதியிலிருந்து ரூபாய் 50 லட்சம் பெறப்படும். அதன் மூலம் நடமாடும் மருத்துவ பரிசோதனை வாகனம் வாங்கப்படும். சிவகாசி வட்டாரத்தில் உள்ள பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் பரிசோதனை செய்து சிகிச்சை அளிக்கப்படும் என சுரேஷ் கோபி கூறினார். கனிம வளங்கள் மீதான வரி விதிக்கும் உரிமை மாநில அரசுகளுக்கு உண்டு என சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான 9 நீதிபதிகள் அமர்வில் 8 நீதிபதிகள் ஒருமித்த தீர்ப்பை வழங்கினர். இது தொடர்பான வழக்குகளில் 2005 முதல் மத்திய அரசு வசூலித்த கனிம உரிமை தொகையை 12 ஆண்டுகளுக்கு தவணை முறையில் வசூலித்துக் கொள்ளலாம் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். டெல்லி முன்னாள் துணை முதல்வர் மணீஷ் சிசோடியாவின் பாத யாத்திரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு காரணமாக பாத யாத்திரையை ஒத்திவைக்கும்படி போலீஸ் கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறது. திருப்பூர் மாவட்டம் அவினாசியைச் சேர்ந்தவர் ஷெரீப் குடும்பத்தினருடன் தென்காசிக்கு உறவினர் இறந்த நிகழ்ச்சிக்கு மாருதி ஆம்னி வேனில் சென்றார். தென்காசி புதிய நீதிமன்றம் அருகே திருநெல்வேலி சாலையில் சென்றபோது வேன் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. தீயணைப்பு துறையினர் காரில் பற்றிய தீயை முழுவதுமாக அணைத்தனர். மத்திய அரசை கண்டித்து தென்காசியில் மதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. நீட் தேர்வினை முழுமையாக தடை செய்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திருச்சி எஸ்பி வருண்குமார் குறித்து சோசியல் மீடியாக்களில் அவதூறு கருத்து பதிவிட்டதாக கூறி சீமான், சாட்டை துரைமுருகன், இடும்பாவனம் கார்த்தி உள்ளிட்ட 22 பேர் மீது தில்லை நகர் போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் எஸ்பிக்கு கொலை மிரட்டல் விடுத்த வழக்கில்
கண்ணன், திருப்பதி என 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தின் 25வது எஸ்பியாக ஆதர்ஷ் பஷேரா பொறுப்பேற்றுக் கொண்டார். பெரம்பலூர் மாவட்டத்தில் ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து, கஞ்சா, கள்ளச்சாராயம், சட்டவிரோத மது விற்பனை போன்ற சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபடும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆதர்ஷ் பஷேரா கூறினார். ஆவணி மாத தொடக்கம் மற்றும் விசேஷ நாட்களை முன்னிட்டு பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. அதன்படி 300 ரூபாய்க்கு விற்பனையான மல்லிகை 1 கிலோ தற்போது 1500 ரூபாய்க்கும், முல்லை, பிச்சிப்பூ 1 கிலோ 800 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து செந்தில் பாலாஜியை விடுவிக்க மறுத்த முதன்மை அமர்வு கோர்ட் உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் மீண்டும் அவகாசம் கேட்கக்கூடாது என்ற கட்டுப்பாடுடன் அமலாக்கத்துறை பதிலளிக்க மேலும் 1 வார காலம் அவகாசம் அளித்து சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. திருச்சி மகளிர் தனிச்சிறையின் வளாகத்தில் சிறைவாசிகளை ஊழியர்களாக கொண்டு 19.1 கோடியில் ஃப்ரீடம் பெட்ரோல் சில்லறை விற்பனை நிலையம் அமைக்கப்பட்டது. இதனை சிறைத்துறை டிஜிபி மகேஸ்வர் தயாள் முன்னிலையில் அமைச்சர்கள் ரகுபதி, மகேஷ் ஆகியோர் திறந்து வைத்தனர். திண்டுக்கல் மாநகராட்சி பணியாளர்கள் மற்றும் மாமன்ற உறுப்பினர்களுக்கு ஐடிசி தனியார் நிறுவனம் நடத்திய மக்கும் குப்பை மக்காத குப்பை மறுசுழற்சி பற்றிய விழிப்புணர்வு கருத்தரங்கு நடந்தது. கருத்தரங்கில் திண்டுக்கல் மேயர் இளமதி மற்றும் மாநகராட்சி ஊழியர்கள், மாமன்ற உறுப்பினர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அடுத்த பரதராமி கிராம பகுதியில் பெய்த தொடர் மழை காரணமாக 100 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்தது. ஏரி நீர் பாசன கால்வாய்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டும் தூர்வாரப்படாமல் இருப்பதன் காரணமாகவும் மழைநீர் விளைநிலங்களிலிருந்து வெளியேற்ற முடியவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் மதியனூர் கிராமத்தைச் சேர்ந்த ரோனிகா, தமிழ்ச்செல்வி ஆகியோர் மும்பையில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு மும்பையிலிருந்து அரக்கோணம் வழியாக நாகர்கோவில் செல்லும் ரயிலில் பயணம் செய்தனர். அப்போது அவர்களிடம் பேச்சு கொடுத்த 3 இளைஞர்கள் மயக்க மருந்து கலந்த டீயை வலுக்கட்டாயமாக குடிக்க செய்து அவர்களின் நகைகளை திருடிச் சென்றனர். இதுகுறித்து ரயில்வே போலீசார் விசாரிக்கின்றனர். மயிலாடுதுறை திருவாரூர் சாலை அகலப்படுத்தும் பணிக்காக நெடுஞ்சாலைத்துறையினர் தோண்டிய பள்ளத்தில் மணிகண்டன் என்பவர் நேற்றிரவு தவறி விழுந்த நிலையில் கம்பியில் சிக்கி பலியானார். பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை எதுவும் செய்யாமல் சாலை பணிகளை மேற்கொண்ட ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மணிகண்டனின் உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டனர். சுதந்திர தின விழாவை முன்னிட்டு காரைக்கால் காமராஜர் அரசு நிர்வாக வளாகத்தில் தூய்மை பணியாளர் சரோஜா தேசிய கொடியினை ஏற்றி வைக்க கலெக்டர் மணிகண்டன் பரிந்துரை செய்துள்ளார். முதன்முறையாக காரைக்காலில் பெருந்தலைவர் காமராஜர் அரசு நிர்வாக வளாகத்தில் தூய்மை பணியாளர் ஒருவர் தேசிய கொடியினை ஏற்ற உள்ளது குறிப்பிடத்தக்கது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராபாளையம் காவல் நிலையத்தின் அருகே அதே பகுதியைச் சேர்ந்த சிவபாரதி என்பவர் அதிவேகமாக பைக் ஓட்டிய நிலையில் போலீசார் அவரது வாகனத்தை பறிமுதல் செய்தனர். நேற்று முன்தினம் பைக்கை திருப்பி மீட்ட சிவபாரதி பைக்கை மீட்டுவிட்டதாகவும் இந்த ஏரியா என் கண்ட்ரோல் எனவும் பேசி வெளியிட்ட ரீல்ஸ் வைரலாகி வருகிறது. ஒரு தலித் மாநிலத்தின் முதல்வராக முடியாது என திருமாவளவன் பேசியது குறித்து கருத்து தெரிவித்த மதிமுக மல்லை சத்யா, திருமாவளவன் அது சம்பந்தமாக தெளிந்திருக்கிறார், புரிந்திருக்கிறார், இங்கு எல்லாமே எண்ணிக்கைதான் என கூறினார். திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது காமராஜர் அணை. மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்த கனமழையால் இந்த ஆண்டு 3வது முறையாக அணை நிரம்பி வழிகிறது. இதனால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இந்திய நாட்டின் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடக்கிறது. மதுரை மீனாட்சியம்மன் கோயில், ரயில்வே ஸ்டேஷன், மாட்டுத்தாவணி, பஸ் ஸ்டாண்ட் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் வெடிகுண்டு தடுப்பு போலீசார் சோதனையிட்டனர். மோப்பநாய் உதவியுடன் பேருந்துகள், கடைகள் மற்றும் மக்கள் கூடும் இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது. தமிழகத்தில் ஆட்சி செய்வது திமுகவை தவிர கூட்டணி இல்லை. அரசின் சில விவகாரங்களில் முரண்பாடு ஏற்படும்போது தங்கள் கருத்துக்களை சொல்கிறோம் என சிபிஎம் மாநில தலைவர் கே. பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். கூட்டணி கட்சி என்பதால் திமுக அரசின் அனைத்து நடவடிக்கைகளையும் ஏற்க வேண்டிய கட்டாயம் கிடையாது என்றும் குறிப்பிட்டார். அவுட்சோர்சிங் மற்றும் மேன்பவர் ஏஜென்சிகள் மூலம் எடுக்கப்பட்ட கான்ட்ராக்ட் ஊழியர்களுக்கும் பேறுகால விடுப்பு உண்டு என கர்நாடக ஹைகோர்ட் தீர்ப்பளித்துள்ளது. மாங்காடு அருகே கிறிஸ்தவ தேவாலயத்தின் முகப்பை இடிக்க வந்த வருவாய்த்துறை அதிகாரிகளை மாணவர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேவாலயத்தின் முகப்புகளை இடிக்க அதிகாரிகள் கால அவகாசம் கொடுத்துவிட்டு சென்றனர். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் தனியார் சர்க்கரை ஆலையிலிருந்து வெளியேறும் புகை, சாம்பலால் உடல்நல பாதிப்புகள் மற்றும் விபத்துகள் ஏற்படுவதாக கூறி சுற்றுவட்டார பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இதுவரை 23 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் வேலூர் மத்திய சிறையில் கைதியாக இருக்கும் பிரபல வடசென்னை தாதா நாகேந்திரன் 24வது நபராக ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சேர்க்கப்பட்டார்.
திருப்பத்தூரில் 5வது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் முதல் பெண் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக ஸ்ரேயா குப்தா கடந்த திங்கட்கிழமை பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்நிலையில் சட்டவிரோதமாக செயல்பட்டவர்கள் மீது குண்டர் சட்டம் பாயும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். திருப்பத்தூர் அடுத்த பெருமாப்பட்டு ஊராட்சிக்கு உட்பட்ட ஜலகம்பாறை மற்றும் ஏலகிரி மலை பகுதியில் 3.5 கோடி மதிப்பீட்டில் சிறுவர் பூங்காவை முதல்வர் ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். அதன் தொடர்ச்சியாக கலெக்டர் தர்பகராஜ், திருப்பத்தூர் எம்எல்ஏ நல்லதம்பி, ஜோலார்பேட்டை எம்எல்ஏ தேவராஜ் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் பூங்காவை திறந்து வைத்து பார்வையிட்டனர். பல்வேறு மாநிலங்களில் தன் மீது தொடரப்பட்டுள்ள வழக்குகளுக்கு எதிராக உதயநிதி ஸ்டாலின் முறையிட்டிருந்தார். இந்நிலையில் சனாதனம் தொடர்பான பல்வேறு வழக்குகளில் ஆஜராக அவருக்கு சுப்ரீம் கோர்ட் விலக்களித்துள்ளது. அதே நேரம் அனைத்து வழக்குகளையும் தமிழகத்திற்கு மாற்ற மறுப்பு தெரிவித்து வழக்கில் எதிர்மனுதாரர்கள் பதிலளிக்க உத்தரவிட்டது. கொடைக்கானல் நாயுடுபுரம் சாலையில் உள்ள பள்ளத்தில் மாருதி வேன் ஒன்று சிக்கிக் கொண்டது. அருகில் இருந்தோர் வேனை தள்ளி நகர்த்தினர். இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. குண்டும் குழியுமான சாலையை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். சிலந்தி ஆற்றில் தடுப்பணை கட்ட காவிரி தீர்ப்பாய இறுதி தீர்ப்பின்படி உரிய முன் அனுமதிகளை கேரள அரசு பெற்றுள்ளதா என பசுமை தீர்ப்பாயம் கேள்வி எழுப்பியுள்ளது. பாம்பாறு துணைப்படுகையில் கேரள அரசு இதுவரை கட்டுவதற்கு திட்டமிட்ட தடுப்பணை விவரங்கள் பற்றி அறிக்கை அளிக்க உத்தரவளித்துள்ளது. மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்காததை கண்டித்தும் நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையம் அருகே மதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ கலந்து கொண்டார். திருச்சி ஏர்போர்ட்டில் சமஸ்கிருதத்தில் கல்வெட்டு வைத்திருப்பது ஒரு சர்ச்சையை கிளப்பி மதவாத அரசியல் செய்வதற்காகத்தான். இது கண்டிக்கத்தக்க விஷயம் என துரை வைகோ கூறினார். காகித விலை 63%, மேலட்டை 33% மற்றும் அச்சுக்கூலி 21% உயர்ந்துள்ளது. இந்த விலை ஏற்றங்களை ஈடுகட்டவே பாடப்புத்தக விலை 6 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது உயர்த்தப்பட்டுள்ளது. லாப நோக்கத்துக்காக அல்ல என பாடநூல் புத்தக விலை உயர்த்தப்பட்டதற்கான காரணத்தை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விளக்கினார். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தாக்கல் செய்த அனைத்து வழக்குகளும் 29ஆம் தேதிக்கு ஹைகோர்ட் மதுரை கிளை ஒத்திவைத்தது. அரசு தரப்பில் விசாரணைக்காக கால அவகாசம் கோரியதால் வழக்குகள் ஒத்திவைக்கப்பட்டதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். சிறு கனிமங்கள் குத்தகை உரிமம் வழங்க இணையதளத்தின் மூலம் பொது ஏலம் விடப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. சிறு கனிம சலுகை விதிகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு அரசிதழ் வெளியிடப்பட்டுள்ளது. டெண்டர் ஆவணங்களை சுரங்கம் மற்றும் புவியியல் துறையின் உதவி இயக்குநர் தயார் செய்யவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்ட புதிய எஸ்பியாக ஆல்பர்ட் ஜான் பதவியேற்றுக் கொண்டார். போதை மருந்து கடத்தல், கடல் வழியாக நடைபெறும் பல்வேறு கடத்தல்களை தடுக்க புதிய குற்றவியல் சட்டங்கள் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆல்பர்ட் ஜான் கூறினார். திருப்பத்தூர் மாவட்டம் நயனசெருவு எல்லப்பிள்ளையார் வட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் செவத்தம்மாள். மூதாட்டியான இவரை நிலத்தகராறு காரணமாக அவரது சித்தப்பா மகன் குமார், அவரது மனைவி விஜயாவின் தம்பிகள் 2 பேர் சரமாரியாக கட்டையால் தாக்கினர். காயமடைந்த செவத்தம்மாள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார். சோசியல் மீடியாக்களில் வீடியோ வைரலானது. போலீசார் விசாரிக்கின்றனர். 78வது சுதந்திர தினத்தை பாதுகாப்பாக கொண்டாடுவதற்கு முன்னேற்பாடு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தமிழக கேரளா எல்லை மலைச்சாலைகள், கோயில்கள், பஸ் ஸ்டாண்ட் மற்றும் பொதுமக்கள் கூடும் இடங்களில் சோதனை செய்யப்பட்டு வருகிறது. தேனி மாவட்ட வெடிகுண்டு தடுப்பு பிரிவு காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். தமிழக மீனவர்கள் மீதான இலங்கை அரசின் தொடர் தாக்குதலை கண்டித்து இலங்கை சிங்கள நிறுவனமான திருச்சி தம்ரோ பர்னிச்சர் கடையை எஸ்டிபிஐ மே 17 தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி உள்ளிட்ட தமிழ் தேசிய கூட்டணியினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட அமைப்பின் தலைவர்கள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். காஷ்மீரின் தோடாவில் பயங்கரவாதிகளுடனான துப்பாக்கிச் சண்டையில் ராணுவ கேப்டன் வீர மரணமடைந்தார். பதுங்கியுள்ள 4 பயங்கரவாதிகளை பிடிக்க பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். இந்திய அணியின் பந்துவீச்சு பயிற்சியாளராக தென்னாப்பிரிக்க அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் மோர்னே மோர்கல் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். பந்துவீச்சு பயிற்சியாளராக மோர்னே மோர்கல் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் செயல்பட உள்ளார். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இரவு முதல் விடிய விடிய கனமழை பெய்தது. போடிநாயக்கனூர் முக்கிய நீர்வரத்து பகுதியான அணைப்பிள்ளையார் நீர்வீழ்ச்சியில் 2வது நாளாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. சுற்றுலாப் பயணிகள் ஆற்று பகுதியில், தடுப்பணை பகுதிகளில் இறங்கவும் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் ஊட்டி அருகே உள்ள அச்சனக்கல் கிராமத்தைச் சேர்ந்த 3 பேர் கோவை சென்றுவிட்டு ஊர் திரும்பிக் கொண்டிருந்தனர். கார் குன்னூர் அருகே நந்தகோபால் பாலம் அருகே வந்தபோது எதிர்பாராத விதமாக 25 அடி பள்ளத்தில் பாய்ந்தது. மேகமூட்டத்தால் பாதை தெரியாமல் பள்ளத்தில் கவிழ்ந்ததாக கூறப்படுகிறது. ஏர்பேக் ஓபன் ஆனதால் காரில் இருந்த 3 பேரும் உயிர் தப்பினர். கும்பகோணம் அருகே கோவிலாச்சேரி பகுதியில் பைக்கில் சென்று பெட்டிக்கடைகளுக்கு குட்கா சப்ளை செய்த சீமான் கான் என்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து 100 கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் கடையம் கிராமத்தில் உள்ள சூலப்பிடாரியம்மன் கோயிலில் தூக்குத்தேர் திருவிழா நடந்து வருகிறது.
64 அடி உயரமுள்ள 3 டன் எடையிலான தேரை 300 பேர் தோளில் தூக்கி கொண்டு சென்றனர். திடீரென தேர் சரிந்து விழுந்தது. இதில் 5 பேர் லேசான காயத்துடன் உயிர் தப்பினர். சாய்ந்த தேரை தூக்கி மீண்டும் தேரோட்டம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் பூங்குளம் கிராமம் அருகே மேய்ச்சலுக்காக விடப்பட்டிருந்த பிச்சாண்டி என்பவரது 3 ஆடுகளும் சமூகம் என்பவரது 2 ஆடுகளும் சிறுத்தை தாக்கி இறந்தன. கிராமத்தில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதால் அப்பகுதி மக்கள் பீதியில் உள்ளனர். வனத்துறையினர் சிறுத்தையை உடனடியாக கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். உத்தரப்பிரதேச தலைநகர் லக்னோவில் மின்னொளிகளில் ஜொலிக்கும் சட்டசபை கட்டிடம், சுதந்திர தினத்தை வரவேற்று ஜொலிக்கும் திரிபுரா சட்டசபை மற்றும் தலைமைச் செயலக வளாகங்கள். 78வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு நாட்டில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள், தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் மின் ஒளியால் ஜொலிக்கின்றன. மகாராஷ்டிராவின் நாசிக் நகரத்தில் உள்ள கங்காபூர் அணை மூவண்ண ஒளிகளுடன் சுதந்திர தினத்தை வரவேற்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தின விழாவில் பிரதமர் மோடி அணியும் உடை மற்றும் தலைப்பாகை அனைவரின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. 2014இல் ராஜஸ்தானி தலைப்பாகை அணிந்திருந்தார். 2022இல் மூவர்ண தலைப்பாகை, 2023இல் ஜோத்புரியின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் தலைப்பாகையுடன் தோன்றி சுதந்திர தின விழாவில் பேருரையாற்றினார். இந்த ஆண்டு அவரது உடை மற்றும் தலைப்பாகை குறித்த எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே மங்குடி பகுதியில் தேயிலை தோட்டத்தில் சிறுத்தை ஒன்று இறந்து கிடந்தது. இறந்த பெண் சிறுத்தைக்கு 7 வயது இருக்கும். உடலில் காயங்கள் எதுவும் இல்லை. நுரையீரல் பாதிப்பால் சிறுத்தை இறந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. இருப்பினும் பிரேத பரிசோதனைக்கு பின்னரே காரணம் தெரியவரும் என வனத்துறையினர் கூறினர். மெட்டா நிறுவனத்தின் CEO மார்க் ஜுகர்பர்க் தனது நீண்டநாள் காதலியான பிரிசிலா சானை 2012ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு மேக்சிமா, ஆகஸ்ட், ஆரேலியா என 3 மகள்கள் உள்ளனர். காதல் மனைவி பிரிசிலாவுக்கு தனது வீட்டின் பின்புற தோட்டத்தில் மார்க் சிலை நிறுவியுள்ளார். இதனை மார்க் தனது இன்ஸ்டா பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். பலரும் அவருக்கு பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். பெருங்களத்தூர் ரயில் நிலையம் அருகே கஞ்சா வாங்கினால் போதை மாத்திரை இலவசம் என கூறி கஞ்சா விற்ற 2 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 1.5 கிலோ கஞ்சா மற்றும் 30 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. தமிழகம் உட்பட பல மாநிலங்களில் ஒரு தலித்தை முதல்வராக ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு சமூக சூழல் இன்னும் உருவாகவில்லை என திருமாவளவன் கூறியிருந்தார். அந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என சிவகங்கை MP கார்த்தி சிதம்பரம் தெரிவித்தார். தென்காசி நடுமுத்தாரம்மன் கோயிலில் ஆடி முளைப்பாரி திருவிழா நடைபெற்று வருகிறது. திருவிழாவை முன்னிட்டு கோயில் முன்பு முளைப்பாரி வைக்கப்பட்டு 50க்கும் மேற்பட்ட பெண்கள் கும்மி பாட்டு பாடி ஆடினர். பின்னர் சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் வழுதலம்பேடு எட்டியம்மன் கோயில் கும்பாபிஷேக விழாவில் மாற்று சமூகத்தினர் மற்றும் பட்டியலின மக்களை வழிபாடு செய்ய விடாமல் தடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை அறிக்கை வெளியிட்டுள்ளார். காலகாலமாக போலி சமூக நீதி நாடகமாடி பட்டியல் சமூக மக்களை வெறும் வாக்கு வங்கியாக மட்டுமே பயன்படுத்தி வரும் திமுகவின் உண்மை நிறம் அவ்வப்போது வெளிப்படுகிறது என அண்ணாமலை கூறினார். தாய்லாந்தில் கோர்ட் ஊழியர்களுக்கு லஞ்சம் கொடுக்க முயன்ற வழக்கில் கைதான பிச்சிட் சைபான் என்பவரை அமைச்சராக பிரதமர் ஸ்ரத்தா தவிசின் நியமித்தார். இதனை எதிர்த்து முன்னாள் MPக்கள் அரசியல் சாசன கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தனர். இதனை விசாரித்த 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வு கிரிமினல் பின்னணி கொண்டவரை அமைச்சராக தேர்வு செய்து விதிகளை ஸ்ரத்தா தவிசின் மீறிவிட்டார். அவரை தகுதி நீக்கம் செய்கிறோம் என உத்தரவிட்டது. PS வினோத்ராஜ் இயக்கத்தில் சூரி, அண்ணாபென் நடித்துள்ள படம் கொட்டுக்காளி பல சர்வதேச திரைப்பட விழாக்களில் பங்கேற்று பாராட்டுகளை பெற்றது. இப்பட விழாவில் பேசிய இயக்குனர் மிஷ்கின், இசையமைப்பாளரே இல்லாத படம். கொட்டுக்காளி படத்தை பார்த்த பின் வினோத் என்னை செருப்பை கழற்றி அடித்திருக்கிறான் என தெரிகிறது. அவன் காலை நான் தொட்டு முத்தமிடும் அளவுக்கு படம் எடுத்திருக்கிறான். இதை மக்களிடம் சேர்க்க வேண்டியது எனது பொறுப்பு. இந்த படத்தை மக்கள் வந்து பார்க்க நான் நிர்வாணமாக கூட ஆட தயாராக உள்ளேன். காரணம், இன்றைக்கு பலரும் சினிமா பார்க்க வருவதே நிர்வாணமாக ஆடுவதை பார்க்கத்தான் என்றார். ஆகஸ்ட் 23இல் படம் ரிலீஸ் ஆகிறது. தமிழகத்தில் பள்ளி பாடப்புத்தகங்கள் விலையேற்றத்திற்கு சாக்குப்போக்கு சொல்வதை ஏற்க முடியாது என தமிழக பாஜக பொருளாளர் சேகர் தெரிவித்துள்ளார். மூலப்பொருட்களின் விலையேற்றத்தை காரணம் காட்டி மாணவர்களின் தலையில் சுமையை ஏற்றுவது தவறு. இலவச திட்டங்களுக்காக கல்வியில் கை வைப்பதா? திமுக அரசுக்கு மக்கள் பாடம் புகட்டுவர் என சேகர் கூறினார். ராஜகுமாரன் இயக்கத்தில் பார்த்திபன், தேவயானி மற்றும் சிறப்பு வேடத்தில் அஜித் நடித்து 1999இல் வெளியாகி வரவேற்பை பெற்ற படம் நீ வருவாய் என. இறந்து போன தன் காதலனின் கண்களை மட்டுமே நேசித்த ஒரு பெண்ணின் காதல் கதையாக வெளிவந்தது. இப்படம் வெளியாகி 25 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. இதை பற்றி ரசிகர் ஒருவர் பகிர, அதற்கு பார்த்திபன், இந்த போஸ்டரை பார்க்க தோன்றியது. 25 ஆண்டுகளில் தலைகீழ் மாற்றங்கள். தலைமேல் அண்ணாந்து பார்க்கும் வானமாய் அஜித். பெருமையாக உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் 68வது பொதுக்குழு கூட்டம் தலைவர் நாசர் தலைமையில் சென்னையில் செப்டம்பர் 8ஆம் தேதி கூடுகிறது.
தயாரிப்பாளர்கள் சங்கம் அறிவித்துள்ள ஸ்ட்ரைக், சில நடிகர்களுக்கு விதிக்கப்படும் மறைமுக தடை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை ஆலோசிக்க உள்ளனர். மேலும் நடிகர் சங்க கட்டிடம் கட்டி முடிப்பது, கலை நிகழ்ச்சி மூலம் நிதி திரட்டுதல் போன்ற விஷயங்களும் விவாதிக்கப்பட உள்ளன. தென்னிந்திய சினிமாவை தாண்டி ஹிந்தியில் பிரபலமாகிவிட்டார் நடிகை ராஷ்மிகா. தற்போது புஷ்பா 2, குபேரா, ஜாவா, சிக்கந்தர் போன்ற படங்களில் நடிக்கிறார். இவர் கூறுகையில், சினிமாவிற்கு ஏற்ற முகம் இல்லை என கூறி ஆரம்பத்தில் பலரும் நிராகரித்தனர். ஆடிஷன் போய்விட்டு வீட்டிற்கு வந்தாலே கண்ணீருடன் தான் வருவேன். 25 படங்கள் வரை நிராகரிக்கப்பட்டிருக்கிறேன். இருந்தாலும் தொடர்ந்து முயற்சித்தேன். சரியான வாய்ப்புகளை பயன்படுத்தி இந்த நிலைக்கு வந்துள்ளேன். ஒவ்வொரு படத்திலும் சிறப்பாக நடிக்க வேண்டும் என்பதே எனது ஆசை என்றார். அருள்நிதி பிரியா பவானி சங்கரை வைத்து டிமாண்டி காலனி 2வை இயக்கியுள்ளார் அஜய் ஞானமுத்து. இன்று படம் வெளியானது. ஒரு பேட்டியில் இவர் கூறுகையில், கோப்ரா படத்திற்காக அதன் தயாரிப்பாளரிடம் ஒரு கதை கூறினேன். அவருக்கு பிடிக்கவில்லை. பின்னர் அவரே ஒரு கதையை சொன்னார். எனக்கு அந்த கதையில் உடன்பாடு இல்லை. அதிருப்தியுடன் தான் அந்த படத்தை இயக்கினேன். காட்சிகள், திரைக்கதையில் மாற்றங்கள் செய்து படத்தை எடுத்தோம். ஆனாலும் மையக்கதை பலவீனமாக இருந்ததால் படத்தை காப்பாற்ற முடியவில்லை. அந்த படத்தை நான் இயக்கியிருக்க கூடாது என்று ஒரு நாள் உணர்ந்தேன் என்றார். விக்ரம் நடித்த கோப்ரா படம் தோல்வியை தழுவியது.